அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 29ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி லேவியர் புஸ்தகம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. அதிகாரம் 21இல் குருக்கள் எவ்வாறு தங்களை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதிகாரம் 22இல் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற காணிக்கைகள் தூய்மை உள்ளதாய் இருக்க வேண்டும். அதிகாரம் 23இல் இஸ்ரேல் மக்கள் கொண்டாட வேண்டிய பெருவிழாக்களை ஆண்டவர் விரிவாக கூறுகிறார். அறுவடை பெருவிழா, புத்தாண்டு விழா, கூடார பெருவிழா என்று பல விழாக்களை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். அதிகாரம் 24இல் ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு முன் எப்பொழுதும் அணையா குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிற இஸ்ரேல் மக்களுக்கும் பிற மக்களுக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும் என்று கூறுகிறார். இதோடு அதிகாரம் 24 முடிவடைகிறது. தொடர்ந்து நாம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். லேவியர் அதிகாரம் 21. குருக்களின் தூய்மை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஆரோனின் புதல்வரான குருக்களுக்கு சொல், அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். தனக்கு இரத்த உறவான தாய், தந்தை, மகன், மகள், சகோதரன், மனமாகாமல் தன்னுடன் வாழ்ந்த கன்னியான சகோதரி ஆகியவர்களை தவிர வேறெவராலும் திருமணத்தால் உறவானவர் உட்பட தன்னை தூய்மை கேட்டிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம். அவர்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களை சிரைத்து கொள்ளாமலும் உடலை கீறி கொள்ளாமலும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரை கெடுக்காமல் அவருக்கு ஏற்ற தூயோராய் இருப்பார்கள். ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாயிருக்க வேண்டும். விலை மாதையோ தூய்மை கேடு உற்றவளையோ அவர்கள் மனம் புரியல் ஆகாது. கணவனால் மனமுறிவு செய்யப்பட்ட பெண்ணையும் மனம் புரியல் ஆகாது. ஏனெனில் குரு தன் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவனாய் இருத்தல் வேண்டும். அவர்கள் தூயோர்கள், ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள். உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவனாய் இருப்பதால் உங்களுக்கு தூயோராய் அவர்கள் இருப்பார்கள். குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மை கேட்டை ஏற்படுத்துகிறாள். அவளை நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தன் உடைகளை கிழித்தலாகாது. எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். தூய கூடாரத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது. நானே ஆண்டவர். கன்னிப்பெண்ணையோ அவன் மனம் புரிய வேண்டும். அவன் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்றவளையோ கற்பொழுக்கமற்றவளையோ விலைமாதையோ மனம் புரியாமல் தன் இனத்திலுள்ள ஒரு கன்னிப்பெண்ணையே மணக்க வேண்டும். தன் வழிமரபை இரத்த கலப்பற்றதாக பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடம் கூற வேண்டியது: உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவன் தன் கடவுளுக்கு உணவு படையலை செலுத்துதல் ஆகாது. உடல் ஊனமுற்றவன் எவனும் அருகில் வர வேண்டாம். பார்வையற்றவன், முடவன், குறைந்த அல்லது நீண்ட உறுப்பு உடையவன், கால் கை ஒடிந்தவன், கூனன், குள்ளன், கண்ணில் பூ விழுந்தவன், சொறி சிறங்கு உடையவன், அன்னகன் எவனும் வேண்டாம். குருவான ஆரோனின் வழிமரபில் உடல் ஊனமுற்ற எவனும் ஆண்டவரின் நெருப்பு பலியை செலுத்த அருகில் வர வேண்டாம். மேலும் உடல் ஊனம் அவனுக்கு இருப்பதால் அவன் தன் கடவுளின் உணவு படையலை செலுத்தவும் வரக்கூடாது. தன் கடவுளின் தூய அப்பத்தை அவன் உண்ணலாம். ஆனால் தொங்கு திரை அருகில் வர வேண்டாம். பீடத்தை அணுக வேண்டாம். ஏனெனில் அவன் உடலில் குறைபாடு உள்ளது. என் தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம். ஏனெனில் நான் அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். மோசே இவற்றை ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூறினார். லேவியர் அதிகாரம் 22. காணிக்கைகளின் தூய்மை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருள்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர். அவர்களிடம் நீ கூற வேண்டியது:
உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரவேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாகும் மட்டும் அவன் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருள்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான். அப்பொழுது அவன் தூய பொருள்களை உண்ணலாம். ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்தி கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டில் உள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மனம் முடித்த மகள் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மனவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாலாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம். ஆனால் பொது நிலையர் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 1/5 பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரவேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது. அப்புனித பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றபலிக்கு ஆளாவர். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது, இஸ்ரவேலரோ இஸ்ரவேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு ஆடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாய் இருப்பதாக. பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறுவற்றதாய் இருத்தல் வேண்டும். குருடு ஊனம் நெறிவு கழிச்சல் நோய் சொறி சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலி ஆக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம். ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன. அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் 7 நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும். அன்று அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம். நானே ஆண்டவர். கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர் என்று சொல். லேவியர் அதிகாரம் 23. சமய பெருவிழாக்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு, நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாள்களாவன. 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடம் எங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய
ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. பாஸ்காவும் புளிப்பற்ற அப்பமும். முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். உணவு படையலாக 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். திராட்சை பழ ரசத்தை நீர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின் வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அறுவடை பெருவிழா. ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்து ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களில் இருந்து 20 படி அளவுக்கு ஒரு மரக்கால் மிருதுவான மாவில் 10 பகுதி எடுத்து புளிப்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனில் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டுக்கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளையும் முதற் பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள். குருவுக்குரியவை. அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும்போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்துவிடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். புத்தாண்டு விழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழும் இடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். கூடார பெருவிழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாள்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம்.
7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா. அது 7 நாளளவு கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாள்கள். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரீச்ச ஓலை மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாளளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். அது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். 7 நாள் கூடாரங்களில் குடியிருங்கள். இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தபோது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களின் வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார். லேவியர் அதிகாரம் 24. விளக்குகளை பேணுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: எப்போதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பொன் குத்துவிளக்கு தண்டின் மேல் இருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரியவிட வேண்டும். கடவுளுக்கான அப்பப்படையல். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்கு. 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். அவற்றின் மேல் வாசனை பொடி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றுமுள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள்தோறும் ஆண்டவரின் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும், ஏனெனில் அது தூயதின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும். நேர்மையான தண்டனைக்கு எடுத்துக்காட்டு. இஸ்ரேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரேல் மக்களோடு வந்திருந்தான். அவனுக்கும் இஸ்ரேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது. இஸ்ரேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான். எனவே அவனை மோசேயிடம் கொண்டு வந்தனர். அவன் தாயின் பெயர் செலோமித்து. அவள் தான் குலத்தை சார்ந்த திப்ரியின் மகள். ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரை அவனை காவலில் வைத்தனர். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும். பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரேல் மக்களிடம் சொல். ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லால் எறிவர். அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இகழ்கிறவர் கொல்லப்படுவார். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார். விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும். முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுபோன்றே காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும். விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும். மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும். அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் எறியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள்.